ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி களி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்ய தெரியாது, எனக்கு வராது, கட்டி விழுந்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க மாதிரி ஆளுங்க கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எந்த கப்பால் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 8 கப்பு அதில் ஊற்றிக்கணும். நீங்கள் அரை கப் எடுத்துருந்தீங்கன்னா 4 கப்பு ஊற்றினா போதுங்க. நீங்கள் 1 கப் பச்சரிசி எடுத்ததுனால அதே கப்பில் 8 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம ஊற வச்சுருந்துருக்கோம் இல்லையா பச்சரிசி, அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசி தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு நார்மல் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்களா நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். இப்படி அரிசி நல்லா போட்டுட்டு நல்லா அது வெந்து வர டைமில் அது கொஞ்சம் கூட இதாக இருக்கக்கூடாதுங்க. அது நல்லா வெந்துடணும். நல்லா குழஞ்சி வெந்து வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி எடுத்தோம் இல்லையா கப்பு, அதே கப்பில் 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கணுங்க. நம்ம 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டோம், அதே கப்பில் 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்க போகிறோம். இதே நீங்கள் 2 கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா 4 கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாம். இல்லை அரை கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதுதாங்க ரேஷியோ. நம்ம 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு வெந்த சாப்பாட்டில் அதை கொட்டிட்டு அதை மூடி வச்சிடணுங்க. மாவு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அதை நீங்கள் கரண்டி போட்டு கிண்டவே கூடாதுங்க. அது உள்ளார கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் கட்டி விழுந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேணாங்க. நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட கட்டி விழுகாது. உங்களுக்கு கட்டியே இல்லாமல் தாங்க நல்லா மாவு கிடைக்கும். 4லேருந்து 5 நிமிஷம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விடணுங்க. கிண்ட போது பார்த்தீங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அது கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறதை ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது. அது நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலேயே கொஞ்சம் சுடுதண்ணி காய வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை வச்சுக்கணும். அப்பப்போ கிண்டும் போதெல்லாம் தண்ணி பத்தாத டைம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம். இது பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தாங்க இருக்கும். பட் உங்களுக்கு கட்டி விழுகாமல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிண்டி விடலாங்க. இது கைவிடாமல் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி விழுகாதுங்க. மாவும் நல்லா வெந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாவு வெந்து வந்திருக்கு. நம்ம சாப்பாடு வேக வச்சோங்க, அதாவது அரிசி வேக வச்சு சாப்பாடாக செஞ்சோம். அது கூட அந்தளவுக்கு தெரியாது. அதனால அது நல்லா மசிஞ்சிருக்கும். அதனால தாங்க நம்ம சாப்பாடு நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் மாவு சேர்க்குறோம். இப்படி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி விழுகவே விழுகாது. அதே போல் கரண்டியை இந்த மாதிரி மெத்தடில் தாங்க கிளாக் வைஸில் தான் நீங்கள் கிண்டி விடணும். நீங்கள் அதுக்கு பதிலாக இப்படி ஆப்போசிட்டில் கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்படி கிளாக் வைஸில் அதை நல்லா அடியிலேருந்து நல்லா எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு களி ரெசிபி கிடைக்கும். அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரணுங்க. அப்படி ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் சூடாகவும் அப்படியே நீங்கள் பரிமாறி சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா கரண்டியை தண்ணீரை நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பு, உங்களுக்கு எந்த சைஸ் கப்பு தேவையோ அந்த சைஸ் கப்பில் இப்படி ஒரு 2 கரண்டி மாவை அதில் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா குலுக்கிக்கிட்டே இருங்க. இப்படி நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்படி குலுக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு உருண்டை ஷேப்பில் கிடைக்கும். உருண்டை ஷேப்பில் கிடைச்சோன்னா அதை நீங்கள் ஒரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் அதில் தயிரோ இல்லை மோரோ ஊற்றி கரைச்சி குடிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு இப்படி சூடாக தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி சூடாக இப்படி உருண்டை பிடிச்சி அதில் உங்களுக்கு என்ன குழம்பு தேவையோ அதுவும் இதில் கறி குழம்பு இந்த மாதிரி காரமான குழம்பு தாங்க சூப்பராக இருக்கும். நான்
வந்து முருங்கைக்காய் சாம்பார் சேர்த்து இப்படி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் இப்படி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி பிகினர்ஸ்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். களி செஞ்சு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபி எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.